இரண்டாவதாக புனித மதீனா முனவராவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் சலாஹ் அல்-புதைர் ஹஃபிதஹுல்லாஹ் நிகழ்த்தியிருந்தார். ஹுத்பாவின் தலைப்பு மறைவான அறிவு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாது, அல்லாஹ்விடத்தில் மாத்திரமே மறைவான அறிவு இருக்கிறது என்பதாகும். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, அடிப்படையான இஸ்லாத்துடைய அடிப்படையான அஹ்லு சுன்னா வல் ஜமா கொள்கைகளில் ஒன்றுதான் மறைவான அறிவு என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரமே இருக்கிறது. மறைவான அறிவை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. யார் தனக்கு மறைவான அறிவு இருக்கிறது என்று சொல்கிறார் அவர் ஒரு பொய்யர். கவிதையை படிக்கிறார்கள், அல்லாஹ் மறைவான விடயங்களை அறியக்கூடியவனாக இருக்கிறான், உலகத்தில் ஏற்பாடுகளை செய்யக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய ஹுக்கும் அல்லாத ஏனையவைகள் அனைத்தும், அல்லாஹ்வுடைய தீர்ப்பு அல்லாத அனைத்தும் வழிகேடாக கருதப்படும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சொல்கிறான், அவன் மறைவான விடயங்கள் அறியக்கூடியவன். இந்த வானங்களில் பூமியில் ஒரு அணுவளவு கூட அவனுக்கு மறைவாக இருக்க மாட்டாது, எல்லாம் அவனுக்கு தெளிவானதாக இருக்கும், எல்லாம் அவனுடைய ஏற்பாட்டில் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. சூரா சபா 3வது வசனம். அதேபோல் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியை நீங்கள் சொல்லுங்கள், வானங்களிலும் பூமிகளில் மறைவான விடயங்களை அறியக்கூடிய அல்லாஹ் தவிர வேறு யார் இருக்கிறார்? சூரா அன்-நம்ல் 65வது வசனம். அதேபோல் அல்லாஹ் தஆலா சூரா அல்-அன்ஆம் 59வது வசனத்தில் சொல்கிறான், அவனிடத்திலே மறைவான விடயங்களுடைய திறவுகோல் அல்லாஹ்விடத்தில் மாத்திரமே இருக்கிறது, அவைகளை அவன் மாத்திரமே அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா தன்னை மறைவான விடயங்கள் அறியக்கூடியவனாக அல் குர்ஆனில் பல இடங்களில் அடையாளப்படுத்தியிருக்கிறார். அது தனக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு தன்மையாக அல்லாஹ் அல்லாமுல் குயூப் மறைவான விடயங்கள் அறியக்கூடியவன் என்று தன்னை அடையாளப்படுத்தியிருக்கிறான். மறைவான அறிவு என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உரியதாக இருக்கிறது. நடக்க இருக்கக்கூடிய அனைத்தையும் அவனை அறிந்திருக்கிறான் என்ற கவிதையை படித்துவிட்டு, மறைவான விடயங்கள் 2 வகையாகும். முதலாவது வகை, அல்லாஹ் தஆலா உலகத்தில் யாருக்கும் அதை காட்டிக் கொடுக்க மாட்டான். நபிமார்களாக இருக்கலாம், மலக்குமார்களாக இருக்கலாம், யாருக்கும், ரசூல்மார்களாக இருக்கலாம், யாருக்கும் அதை அல்லாஹ் அவர் எந்த வகையிலும் காட்டிக் கொடுக்க மாட்டார். அதில் ஒன்றுதான் உதாரணமானது கியாமத் நாளுடைய அடையாளம். இந்த கியாமத் நாள் எப்போது ஏற்படும் என்பது யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், கியாமத் நாள் சம்பந்தமான அறிவு அவனிடத்திலே இருக்கிறது. சூரா ஃபுஸ்ஸிலத் 47வது வசனம். அதே போன்று உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் செல்ல வேண்டும். அந்த கியாமத் நாளுடைய அறிவு ரப்பிடத்தில் மாத்திரமே இருக்கிறது. நீங்கள் அதை பயப்படக்கூடியவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். சூரா நாசியாத் 44-45வது வசனம். இது முதலாவது வகை, மறைவான விடயங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. சில மறைவான விடயங்கள் அவனுக்கு மாத்திரமே தெரியும், யாருக்கும் அதை சொல்லிக் கொடுக்கவும் மாட்டான். இரண்டாவது வகை இருக்கிறது, அல்லாஹ் தஆலா தன்னுடைய நெருக்கமான மலக்குமார்கள், ரசூல்மார்களுக்கு அந்த மறைவான விடயங்களுடைய அறிவை அல்லாஹ் கொடுத்திருப்பான். தான் உண்மையானவன் அல்லது நபிமார்கள் உண்மையானவர் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி அடியார்களுக்கு தெரியாத சில மறைவான விடயங்களை ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் தஆலா காட்டி கொடுப்பான். அல்லாஹ் சொல்லிக் கொடுக்காமல் எந்த மறைவான விடயங்களை மலக்குமார்களின் மூலமாகவும் புரிந்து கொள்ள முடியாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாகவும் புரிந்து கொள்ள முடியாது. வஹீயின் மூலமாகத்தான் மறைவான விடயங்களை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். இது ஒரு அற்புதமாக இருக்கிறது. மறைவான விடயங்களில் சிலவற்றை நபிமார்களுக்கு அல்லாஹ் சொல்லியிருப்பது நபிமார்கள் உண்மையானவர்கள் என்பதை நிரூபிப்பதற்கான சிறந்த அடையாளமாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சூரா ஆல இம்ரான் 129வது வசனம், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மறைவான விடயங்களை காட்டித்தரவில்லை, ஆனால் நாடக்கூடிய ரசூல்மார்களில் நாடக்கூடியவர்களுக்கு மறைவான விடயங்களை சொல்லிக் கொடுப்பான். சூரா ஆல இம்ரான் 129வது வசனம். அதேபோல் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவன் சூரா அல் ஜின் 26-27வது வசனம், மறைவான விடயங்களை அவன் அறியக்கூடியவனாக இருக்கிறான். அவன் மறைவான விடயங்களை யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டான். ரசூல்மார்களில் யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ அவர்களுக்கு மாத்திரம் சொல்லிக் கொடுப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் வலதும் இடத்திலும் மலக்குமார்கள் பாதுகாப்புக்காக வேண்டி இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, யார் மறைவான அறிவு எனக்கு இருக்கிறது என்று சொல்கிறாரோ அவர் அல்லாஹ்வை நிராகரித்தவராக கருதப்படுவார். மறைவான அறிவு எனக்கு இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்களை நம்பக்கூடியவர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் பொய்ப்பிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். அல்லாஹ் தஆலா சூரா அல் கலம் 147வது வசனத்தில் கேட்கிறான், அவர்களுக்கு மறைவான அறிவு இருக்கிறதா, அதன் மூலமாக அவர்கள் அதை எழுதி வைத்திருக்கிறார்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். நல்லடியார்கள், சாலிஹீன்கள், நபிமார்கள் அல்லாதவர்களுக்கு மறைவான அறிவு இருக்கிறது என்று யார் அறிந்து கொள்கிறார் அவர் பொய்யர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், யாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவான விடயங்களை அறிவார் என்று சொல்வாரோ அவர் பொய்யர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஅலமுல் கைப இல்லல்லாஹ், மறைவான அறிவு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. புகாரி இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், யாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை நடைபெறக்கூடிய விடயங்களை அறிவார்கள் என்று சொல்வார்களோ, மறைவான அறிவு நபிக்கு இருக்கிறது சொல்வாரோ அவர் அல்லாஹ்வை மீது எட்டு கட்டிவிட்டார். அல்லாஹ்வுடைய அடியார்கள் முஸ்லிம்களே, சில பொய்யர்கள், ஏமாற்றுக்காரர்கள், சாஸ்திரக்காரர்கள், யூகங்களை விற்கக்கூடிய வழிகட்டவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் மறைவான அறிவை கொடுத்திருக்கிறார் என்று வாதிடுகிறார்கள். லௌஹுல் மஹ்ஃபூஸில் எழுதப்பட்ட விடயங்கள் எங்களுக்கு தெரியும் என்று வாதிடுகிறார்கள். மறைவான விடயங்கள் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் என்று அவர்கள் எதிர்காலத்தில் நடைபெறக்கூடிய விடயங்கள் நாங்கள் அறிகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு
மறைவான அறிவு கொடுக்கப்பட்ட நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டதை போன்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி நுபுவத் கொடுக்கப்பட்டதோ வாழையடி வாழையாக பரம்பரையாக அதே போன்று எங்களுக்கு பரம்பரையாக மறைவான அறிவு இருக்குது என்று யார் சில பேர் என்று உலகத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தவிர்த்து நீங்கள் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், இவ்வாறானவர்களை விட்டு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறான விடயங்களின் மூலமாக மக்களுடைய காசை பறிக்கக்கூடிய ஏமாற்றி பிழைக்கக்கூடியவர்களை விட்டு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தங்களை பின்பற்றக்கூடியவர்கள் தன்னுடைய சகாக்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக இவ்வாறான பொய் சொல்லக்கூடியவர்களுடைய பொய்களை விட்டு உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் ஏமாற்றுகிறார்கள், அவர்களை யார் நம்புகிறார்கள் அவர்களை ஏமாற்றுகிறார்கள், அற்பமாக கருதுகிறார்கள். இவர்கள் பொய்யர்கள், இவர்கள் தஜ்ஜால்கள், மறைவான விடயங்களை வாதிடக்கூடிய பொய்யர்கள். மறைவான அறிவை தவிர எங்களுடைய ரப்பை தவிர அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் மறைவான அறிவு கொடுக்கப்படவில்லை. அரபிகளாக இருக்கலாம், அஜமிகளாக இருக்கலாம், மறைவான அறிவு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை. யாரு தனக்கு மறைவான அறிவு இருக்கிறது என்று சொல்கிறாரோ அவரை விட மடையர் உலகத்தில் யாருமே கிடையாது. தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விடயங்களை கூட சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அப்படி இருக்கின்ற போது மறைவான லௌஹுல் மஹ்ஃபூதில் இருக்கக்கூடிய விடயங்களை எனக்கு தெரியும் என்று இவ்வாறு ஒரு மனிதனால் வாதிட முடியும் என்ற கவிதையை படுத்திவிட்டு அல்லாஹ்வுடைய அடியார்களே, நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு கூட சொன்னார்கள் எங்களுக்கு மறைவான அறிவு கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தை பார்த்து சூரா அன்ஆம் 50வது வசனம், நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்னிடத்தில் மறைவான அறிவு கிடையாது, மறைவான விடயங்களை என்னால் குறிப்பிட முடியாது, நான் மலக்கு என்றும் உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். சூரா அன்ஆம் 50வது வசனம். எனவே அல்லாஹ் தஆலாவுடைய தூதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உங்களுக்கு மறைவான அறிவு இல்லை என்பதை மக்களுக்கு சொல்லுங்கள். அதே போன்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், நபியை நீங்கள் சொல்லுங்கள் நான் எனக்கு நலவோ கெடுதி என்னால் செய்ய முடியாது, அல்லாஹ் நாடியதை தவிர மறைவான அறிவை நான் மறைவான விடயங்களை அறியக்கூடியவனாக இருந்தால் நிறைய நலவுகளை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கெடுதிகள் வருவதற்கு முன்னால் அந்த கெடுதிகளை விட்டு பாதுகாப்பதற்கான வழிகளை சொல்லி தந்திருப்பேன். எனக்கு எந்த ஒரு கெடுதியும் ஏற்பட்டிருக்க மாட்டாது. நான் எச்சரிக்கக்கூடியவனாகவும் ஈமான் கொள்ளக்கூடியவர்களை நன்மாராயம் சொல்லி அதேபோல் எச்சரிக்கக்கூடியவனாக நான் இருக்கிறேன். சூரா அராஃப் 188வது வசனம். அதே போன்று அந்த ஆயத்துடைய அர்த்தம் என்ன? நான் உங்களுக்கு நல்ல செழிப்பு வர இருக்கிறது என்று நான் தெரிந்திருந்தால் நான் பஞ்சம் வருவதற்கு முன்னால் செழிப்பை நான் ஏற்பாடு உங்களுக்கு நன்மாராயமாக சொல்லியிருப்பேன். எனக்கு பசி ஏற்பட்டிருக்க மாட்டாது. விலை கூட போகிறது என்று சொன்னால் முன்கூட்டி அந்த பொருட்களை வாங்கி வைத்திருப்பேன். எனவே மறைவான அறிவு எனக்கு இல்லை, நாளைக்கு என்ன நடக்க போகிறது என்று எனக்கு தெரியாது என்பதைத்தான் அந்த வசனம் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. நபி அவர்களுக்கு கூட அந்த அறிவு இல்லை. ருபை பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஒரு அடிமை பெண் ஒரு பாட்டு படுத்தால், என்ன பாட்டு என்றால், எங்களிடத்தில் ஒரு நபி இருக்கிறார், அவருக்கு நாளைக்கு நடக்கக்கூடிய விடயங்களும் தெரியும் என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவ்வாறு நீ சொல்லக்கூடாது, எனக்கு மறைவான அறிவு இல்லை. மறைவான அறிவு அல்லாஹ்வுக்கு மாத்திரம் இருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும் என்றது அல்லாஹ்வுக்கு மாத்திரமே தெரியும். அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது என்ன சொல்றார்? அவர்களுக்கு கூட மறைவான அறிவு இல்லை என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே நிரூபித்து காட்டியிருக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் என்ன சொன்னார் அல்லாஹ் இடத்திலே? நான் அதை சொல்லியிருந்தால் அதை நீ அறிந்திருப்பாய், எனது நஃப்ஸில் இருக்கக்கூடிய விடயங்களை நீ அறிந்திருக்கிறாய், உன்னிடத்தில் நீ அறிந்திருக்கக்கூடிய விடயங்கள் எனக்கு தெரியாது. ஏன் நபிமார்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு கூட நபிமார்களுக்கு கூட மறைவான அறிவு நபிமார்களுக்கு கூட இல்லை என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களின் மூலம் எங்களுக்கு உணர்த்தி காட்டு. அதே போன்று யாரு நல்லடியார்கள் சாலிஹீங்களுடைய கபரிடத்திலே சென்று அவர்கள் நேரடியாக எங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று நம்புவார்களோ அது உண்மையிலே பெரிய ஒரு ஷிர்க்காக இணை வைப்பாக அது மாறிவிடும், மார்க்கத்தை விட்டு வெளியேற்றக்கூடியதாக மாறிவிடும். மரணித்தவர்களிடத்திலே துவா செய்வது, அவர்களிடத்தில் உதவி தேடுவது, அவர்களுக்காக அறுத்து பலியிடுவது, அவர்களிடத்தில் ஷஃபாத்து தேடுவது, அவர்களிடத்தில் ஆரோக்கியத்தை கேட்பது, ஜின்களாக இருக்கலாம், மலைக்குமார்களாக இருக்கலாம், எங்களுக்கு கண்ணுக்கு விளங்காதவரிடத்திலே நாங்கள் உதவி தேடுவது ஷிர்க்காக கருதப்படும். அல்லாஹ்வுடைய அடியார்களை துவா கேட்பது ஷிர்க்காக கருதப்படும். மலக்குமார்களுக்கு கூட அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த விடயங்களை தவிர வேறு எந்த விடயத்திலும் மறைவான அறிவு அவர்களுக்கு கிடையாது. எங்களுக்கு தெரியும், அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு உலகத்துடைய எல்லா விடயங்களையும் எல்லா வஸ்துக்களுடைய பெயர்களையும் சொல்லிக் கொடுத்ததுக்கு பின்னால் மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், இந்த வஸ்துக்களுடைய பெயர்களை நீங்கள் சொல்லுங்கள் உண்மையானவர்களாக நீங்கள் இருந்தால். அந்த மலக்குமார் என்ன சொன்னார்கள்? சுப்ஹானக லா இல்ம லனா, யா அல்லாஹ் இந்த வஸ்துக்களுடைய பெயர் எங்களுக்கு தெரியாது, நீதான் அறிந்தவனாக இருக்கிறாய், நீ எங்களுக்கு எதை சொல்லி தந்தாய், அதை தவிர வேற ஒன்றும் எங்களுக்கு தெரியாது, மறைவான அறிவு எங்களுக்கு இல்லை என்று மலக்குமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள். ஏன்னா மலக்குமார்கள் கூட அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விடயங்களை தவிர வேற எந்த விடயத்திலும் மறைவான அறிவு அவர்களுக்கு கிடையாது. அதே போன்று ஜின்களுக்கு கூட மறைவான அறிவு கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரணித்தார்கள். அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் நினைத்தார்கள் ஜின்களுக்கு மறைவான அறிவு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வஃபாத்தாக்கினான். வஃபாத்தாக்கி விட்டு அவர்கள் மௌத்தாகிய விடயத்தை அந்த ஜின்களுக்கு அல்லாஹ் தஆலா காட்டிக் கொடுக்கவில்லை. அப்படியே ஒரு வருட காலம் அப்படியே கடந்து விடுகிறது. எந்த தடியில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதாவது பூமியில் தடியில் ஊண்டி கொண்டிருந்தால் அந்த தடி அப்படி தெரித்து கீழே விழுந்ததுக்கு பின்னால் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கீழே விழுந்தார்கள். அப்போது அந்த ஜின்களுக்கு தெரிய வந்தது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வருடத்துக்கு முன்னால் மரணித்து விட்டார்கள்.
மறைவான அறிவு ஜின்களுக்கு இருக்குமாக இருந்தால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரணித்த உடனே அந்த ஜின்களுக்கு தெரிய வந்திருக்க வேண்டும் சுலைமான் மரணித்து விட்டார் என்று இல்லை. ஒரு வருடத்துக்கு பின்னால் தான் அவர்களுக்கு தெரிய வந்து அல்லாஹ் இதன் மூலமாக அந்த மனிதர்களுக்கு உணர்த்தினான் ஜின்களுக்கு கூட மறைவான அறிவு கிடையாது. குர்ஆனில் வருகிற சூரா சபா 114வது வசனம், சுலைமானுக்கு நாங்கள் எப்போது மரணத்தை கொடுத்தோமோ அப்போது அவருடைய மரணத்தை அவர் மௌத்தாகி விட்டார் என்பதை பூமியில் அதாவது இருக்கக்கூடிய ஒரு கரையான் பூச்சித்தான் அவர் மரணித்து விட்டார் என்பதை அவர்களுக்கு உணர்த்தியது. அந்த கரையான் பூச்சி அவர் ஊண்டிக் கொண்டிருந்த அந்த தடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது சாப்பிட ஆரம்பித்தது. அந்த தடி தரித்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்போது கீழே விழுந்தார்கள் அப்போதுதான் ஜின்கள் சொன்னார்கள், லவ் கானு யஅலமூன கைப மா லபிஸு ஃபில் அஸாபில் முஹீன். நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்த இவ்வளவு காலமாக சுலைமான் மௌத்தாகவில்லை, ஆனால் சுலைமான் பல வருடங்களுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னால் மௌத்தாகிவிட்டார். மறைவான அறிவு எங்களுக்கு இருந்திருந்தால் அவர் மௌத்தாகிய தினமே அவர் மௌத்தாகிவிட்டார் என்ற செய்தி எங்களுக்கு தெரிய வந்திருக்கும் என்று அந்த ஜின்கள் தன்னுடைய பலகீனத்தை அல்லாஹ்வுக்கு முன்னால் ஏற்றுக்கொண்டார். எனவே மோசமான இவ்வாறான ஏமாற்றுக்காரர்களை விட்டு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வழிகட்ட கொள்கையில் இருக்கக்கூடியவர்களை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மறைவான அறிவு அல்லாஹ்வுக்கு சொந்தமான அறிவு எங்களுக்கு இருக்கிறது என்று வாதிடக்கூடியவர்களை விட்டு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறான பொய்யர்களை விட்டும் பொய்யான கோட்பாடுகளில் இருக்கக்கூடியவர்களை விட்டு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சூனியக்காரர்கள், சாஸ்திரக்காரர்கள், மந்திரிக்கக்கூடியவர்கள், குறிபார்க்கக்கூடியவர்கள், இந்த மை வெளிச்சம் பார்க்கக்கூடியவர்கள், இது போன்றவர்களை விட்டும் குறி சொல்லக்கூடியவர்களை விட்டும், அதே மாதிரி பீங்கானில் எழுதி அதை மை பார்க்கக்கூடியவர்கள், அதே போன்று கைரேகையில் பார்த்து சாஸ்திரம் சொல்லக்கூடியவர்களை நம்ப வேண்டாம். அவர்களுக்கு பின்னால் செல்ல வேண்டாம். சென்று உங்களுடைய ஈமானை பறிகொடுக்க வேண்டாம். சூனியக்காரர்கள், சாஸ்திரக்காரர்கள், குறி சொல்லக்கூடிய எல்லோரும் வழி தவறியவர்கள், மறைவான அறிவு அவர்களுக்கு இல்லை என்ற அந்த கவிதையை படித்துவிட்டு, முஸ்லீம்களே, யாரு நட்சத்திரங்கள் எங்களுக்கு உலகத்திலே மறைவான விடயங்களை எங்களுக்கு அடையாளப்படுத்தும் என்று யார் நம்புவார்கள் அவர்கள் காஃபிராகி விடுவார்கள். யாரு கோள்களை நம்புவார்களோ, நட்சத்திரங்களை நம்புவார்களோ, நான் அவர்களை விட்டும் தூரமாகி விடுகிறேன் என்ற கவிதையை படித்துவிட்டு, சில அந்த குறிப்பாக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு அடுத்த வருடம் நடைபெற இருக்கக்கூடிய விடயங்களை எல்லாம் சொல்வார்கள். எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் சொல்லுவது இவர்கள் நம்ப வேண்டாம். இவர்களை நம்புவது குஃப்ராகும், ஷிர்காகும். பொய்யர்களை, ஏமாற்றுக்காரர்களை, சாஸ்திரக்காரர்களை நீ நம்பாதே. அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு கொசு இருக்கு, வந்து எங்க இருக்கிறது என்று கேட்டால் கூட அவர்களுக்கு தெரியாது. அப்படியானவர்கள் எப்படி மறைவான விடயங்களை உங்களுக்கு சொல்வார்கள்? அல்லாஹ்வுடைய அடியார்களே, சகுனம் பார்ப்பது ஜாகிலிய காலத்துடைய பண்பாகும். அதே போன்று மறைவான விடயங்களை நாங்கள் அறிவோம். பறவைகளை வைத்து நல்லது எது கெட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். நிறங்களை வைத்து, பெயர்களை வைத்தெல்லாம் இந்த குறி பார்ப்பது, ராசி பார்ப்பது, இதெல்லாம் ஜாகிலிய காலத்து பண்பாகும். எனவே உங்களுடைய மார்க்கத்தை, உங்களுடைய கொள்கையை, உங்களுடைய தீனை, உங்களுடைய அறிவை பாழாக்கக்கூடிய இவ்வாறான விடயங்களை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்று இரண்டாவது பகுதியிலே ஹத்தீப் அவர்கள் மிக சுருக்கமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தக்வாவை வலியுறுத்திய பின்பு, மனிதர்களில் சில பேர்கள் அதாவது ஒரு விடயங்கள் இலகுவாகின்ற போது சொல்வார்களாம், இது இந்த சந்திரனின் இந்த நட்சத்திரத்தின் மூலமாக எனக்கு இந்த விடயம் லேசாக இருக்குது. ஒரு கஷ்டமான விடயத்தை சந்திக்கும் போது சொல்வார்களாம், இந்த சந்திரனால தான், இந்த நட்சத்திரனால தான் எனக்கு இந்த ஆபத்து, இந்த நோய் ஏற்பட்டிருக்கிறது, இந்த சிரமம் ஏற்பட்டிருக்கிறது சொல்வார்களாம். ஆனால் இவைகளுக்கு எந்த ஒரு தாக்கமும் இல்லை. ஒரு முஸ்லீம் இவ்வாறு சொல்வது ஹராம். இந்த நட்சத்திரத்தால, இந்த ராசியால, இந்த அடையாளத்தால் எனக்கு இப்படி நடந்திருக்கு என்று சொல்வதே ஹராம் ஆகும். ஏன்? படைப்பினங்களுக்கு சுயமாக இயங்கக்கூடிய சக்தி இருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக மாறிவிடுவோம். தாக்கம் செலுத்தக்கூடிய தன்மை இருக்கிறது என்பதை அல்லாஹ் தான் எல்லா விடயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். அலஹுல் ஹல்க் வல் அம்ர், படைப்பதும் அவன்தான், கட்டளையிடுவதும் அவன்தான். சூரா அல் ஆராஃப் 54 வசனம். அதேபோல் மேலே சொல்லப்பட்ட வாசகங்களை யாரு நிச்சயமாக இந்த வஸ்துக்களுக்கு இவ்வாறான தாக்கம் இருக்கிறது என்று நம்பி சொல்வார்களோ அவர்கள் ஷிர்க், இணை வைத்து விட்டார்கள். யார் இல்லை அல்லாஹ் தான் செய்கிறான், ஆனால் இது ஒரு அடையாளம் என்று யார் சொல்வார்களோ அவர்கள் ஹராமான ஒரு பாவத்தை செய்து விட்டார்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்கள் என்று சொல்லி நீண்ட ஒரு துஆவை செய்து ஹத்தீப் ஸலாஹுல் புதைர் ஹஃபிஸஹுல்லாஹ் அவர்கள் முழுமையாக புனித மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பா விட்டு விடைபெற்று சென்று அடுத்ததாக நேர்களுக்கு நாங்கள் புனித மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பாவை ஒளிபரப்ப இருக்கின்றோம்.